ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கோதுமை ரவையில் ரவா கிச்சடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை ரவா கிச்சடியில் காய்கறிகள்லாம் சேர்த்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் ஏற்கனவே ஊற வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 4 விசில் விட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, விசில் வந்துடுச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். அந்த விசில் அடங்குறதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. கூடவே ஒரு கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆயிலில் நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ வாசனைக்காக நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி இதையும் ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்தாச்சு. கூடவே கேரட் பீன்ஸும் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காய்கறி வேகிறதுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி வற்றி காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ரவா செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ ரவைக்கு நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ரவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவில் மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு. கொஞ்சமாக இருக்கிற இந்த தண்ணியை நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்க, ரவை நல்லா சூப்பராக வந்துடுச்சு. காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வாசமாக கமகமன்னு வாசனையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.